கேட்டதில் புடித்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒய் யூ சூசிங் என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாரு இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது லண்டன்ல ஒரு பிச்சைக்காரங்க. அவன் பேரு டேவிட். அப்புறம் வந்து போய் ரோட்ல நார்மலா எப்பவும் போல நம்ம இங்க பிச்சை கேட்கறாங்க பாத்தீங்களா? அந்த மாரி போய் கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பிசினஸ்மேன் வந்து கார்ல வராரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜான். இப்போ வந்து டேவிட் போய் ஜான் கிட்ட ஏதாவது போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஜான் வந்துட்டு சரியான டென்ஷன்ல இருந்தாருங்க. அவரு திட்டிடுறாரு. "ஏய் நீ என்ன உனக்கு நான் ஏன் காசு குடுக்கோணும்? ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். நீ என்ன எனக்கு வேலை செஞ்சு தர்றியா? இல்லன்னா வந்து ஏதாவது பண்ணி தர்றியா? என் கம்பெனில ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்றாங்க. நான் சம்பளம் தரேன். உனக்கு எதுக்கு நான் சம்பளம் தரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா பேசிடுறாரு. இந்த டேவிடுக்கு வந்து போயிட்டு திட்டு வாங்கிட்டு போயிடுறான். நைட்டு போய் படுத்து தூங்குறான். அவனுக்கு தூக்கமே வரல. இதயவே நினைச்சுட்டு இருக்கான். என்னடா இப்படி ஒரு பேசிட்டா? எத்தனையோ பேத்துக்கு நம்ம போய் காசு கேட்டுக்கிறோம். அவங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா போட்டு போவாங்க. இந்த மாரிலாம் என்ன திட்டுனதே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து தூக்கமே இல்லாம இருக்கிறா. அப்புறம் காலையில எந்திரிக்கிறா. எந்திரிச்ச பிறகு என்ன சொல்றான்னா, அங்க அவன் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நெறைய பூ பூத்திருக்குங்க. சும்மா லாஸ்ட்டா வேஸ்ட்டா கிடக்கிற பூன்னு செடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூவெல்லாம் பொறிக்கிறா. பொறிச்சு ஒரு பொக்கே ஓட்ட கட்டி கொண்டு போய் வந்து அங்க பேசஞ்சர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல பேசஞ்சர்ஸ் வருவாங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்டலாம் ஒவ்வொரு புக்கைய குடுத்துட்டு காசு கேட்கிறா. எதையுமே பண்ணாம காசு கேட்கறதுக்கு ஒரு புக்கை குடுத்துட்டோம்னா, அவைங்களும் வந்து சரி தங்ககிட்ட இருந்த காசெல்லாம் குடுக்குறாங்க. இதே மாரி தான் இதுக்கு முன்னாடி போய் நார்மலா காசு கேட்டா. ஆனா ஒருத்தருமே குடுக்கல. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு காசு குடுக்குறாங்க. இப்போ முதல்லலாம் ஒரு 10 பேத்துக்கிட்ட கேட்டாங்கன்னா, 2 பேர் பரிதாபப்பட்டு குடுப்பாங்க. இப்பல்லாம் 10 பேத்துக்கிட்ட கேட்டா ஒரு 9 பேர் வந்து குடுத்துடுறாங்க. இதே மாரி பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த டேவிட்ன்னு ஃபர்ஸ்ட் அந்த சாரி ஜான் ஒருத்தர் சொன்னோம் பார்த்தீங்களா? பணக்காரரு. அவரு ஒரு பிசினஸ் மீட்டிங்க்காக ஒரு ஃப்ளைட்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு ஃப்ளைட்ல வந்து இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவரு பக்கத்தால ஒரு பையன் ஒருத்தர் பேசஞ்சர் வந்து உட்கார்றாரு. வந்து உட்கார்ந்துட்டு, "சார் என்ன ஞாபகம் இருக்குதா?" அப்படின்னு கேட்கிறா. இல்லையேப்பா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது? எனக்கு உங்கள நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரோட்ல திட்டுனீங்க பார்த்தீங்களா? அவன் வந்து டேவிட்ன்னு ஒரு பிச்சைக்காரன். அதான் சார் நானு" அப்படிங்கிறா. இப்போ என்னடா ஆயிடுக்குன்னு பார்த்தா, இந்த ஃப்ளவர் வித்து வித்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவருக்கு நல்லா டிமாண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸுக்கு ஒரு ஷாப் ஓப்பன் பண்றா. அந்த ஷாப்ப வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் டிமாண்ட் இருக்கிறனால வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றா. இன்னைக்கு அவ வந்து அந்த யார் திட்டுனாங்களோ, அவிங்களோட பக்கத்தாளுக்கும் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வந்து ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் சம்மந்தமா மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கிறா. இப்போ ஒரு என்டர்பிரனர் வந்து எவ்ளோ விஷயங்கள மாத்துதுன்னு பாருங்க. ஒரு பிச்சைக்காரனா இருந்தத வந்து இன்னைக்கு வந்து அந்த யார் திட்டுனாங்களோ, அதே பிசினஸ்மேன் கூட ஈக்குவலா வந்து உட்கார வச்சு இருக்குது. இது ஒண்ணும் நான் பொய்யான ஸ்டோரி சொல்லல. உண்மையாவே லண்டன்ல இப்படி ஒரு ஸ்டோரி நடந்திருக்குது. அதனால தான் நான் என்டர்பிரினர் ஆனனா அப்படிங்கிறதுல நெறைய இருக்குது.